திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது மார்கழி மாத உற்சவத்தோடு வைகுண்ட ஏகாதசி விழாவானதும் நடைபெற்று வருதுங்க. இதனால் திருப்பதியில் பக்தர்களுடைய கூட்டமானது அதிகரித்து காணப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே விடுமுறை நிறைவடைந்து இருப்பதனால இனி வரக்கூடிய நாட்களில் திருப்பதியில் கூட்டம் குறையலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது வைகுண்ட ஏகாதசி விழாவானது நடைபெற்று வருதுங்க. புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே திருப்பதிக்கு பக்தர்களுடைய கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. தினசரி பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை 80,000க்கும் அதிகமாக இருந்து வருதுங்க. இதனால் 10 முதல் 20 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலையானது ஏற்பட்டிருக்குது. மேலுமே புத்தாண்டு நாளான ஜனவரி 1ஆம் தேதி 65,225 பேர் சாமி தரிசனம் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 2ஆம் தேதி 83,032 பேரும் சாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி 88,662 பேரும், ஜனவரி 4ஆம் தேதி 85,179 பேரும் சாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அறைகள் அனைத்துமே நிரம்பி வழிய தொடங்கியிருக்குதுங்க. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே ஜனவரி 8ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விழாவானது நிறைவடைய இருக்குதுங்க. அதற்கு பிறகு கூட்டமானது வழக்கமான நிலையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. பிறகு மார்ச் மாதத்திலிருந்து மீண்டும் திருப்பதிக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மிக முக்கியமான அறிவிப்பை ஒன்றை திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது வெளியிட்டிருக்குதுங்க. பக்தர்கள் முன்கூட்டியே உங்களுடைய திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு நீங்கள் அதற்கு ஏற்றபடி வசதிகளை செய்து கொள்ள இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்குது. சந்திர கிரகணம் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10 மணி நேரம் நடை சாத்தப்பட்ட இருப்பதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது அறிவிச்சிருக்குதுங்க. இது 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதன்படி மார்ச் மாதம் 3ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடையானது அடைக்கப்பட இருக்குதுங்க. கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பரிகார சடங்குகள் முடிந்ததும் இரவு 8:30 மணிக்கு பிறகு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சந்திர கிரகணம் காரணமாக கோவில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடக்க இருந்த அஷ்டதள பாத பத்மாராதனை சேவை, கல்யாண யோற்சவம், ஊஞ்சல் உற்சவம், ஆர்ஜித பிரமோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவை போன்றவைகள் ரத்து செய்யப்படுதுங்க. இந்த மாற்றங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு திருப்பதி செல்லக்கூடிய பக்தர்கள் உங்களுடைய தரிசன திட்டங்களை அமைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுதுங்க. உலகின் பணக்கார கடவுள் என பக்தர்களால் போற்றக்கூடிய திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருஷத்தில் 365 நாட்களுமே திருவிழாக்கள் தாங்க. விசேஷமான உற்சவங்கள் நடந்து கொண்டு தாங்க இருக்கும். இதில் பல வினோதமான பழக்கங்களும் காலாகாலமாக திருப்பதியில் கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருப்பதியில் நடக்கக்கூடிய கங்கம்மா ஜாத்ரா என்ற வைபவம் பற்றி பலருக்கும் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க. திருப்பதியில் இந்த உற்சவத்தின் போது மட்டும் மேளதாளங்கள் மந்திரங்கள் என எந்த ஒரு சத்தமும் ஏற்படாமல் அமைதியான முறையில் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. இதற்கு காரணம் புராண கதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பலவிதமான உற்சவங்கள் விழாக்கள் நடத்தப்படுவது உண்டுங்க. மேளதாளங்கள் வேத மந்திரங்கள் மூலங்கள் தான் ஒவ்வொரு உற்சவமும் நடத்தப்படுங்க. ஆனால் மேளதாள
சத்தமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு வினோத உற்சவம் திருப்பதியில் நடப்பது பல பேருக்கும் தெரியாத ஒன்றாகுங்க. இதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குது. இது சீனிவாச பெருமானின் திரைவிளையாடல்களில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 பாதைகளானது அமைக்கப்பட்டிருக்குது. ஆலிப்பிரி திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. நெடு நாட்களாக பயன்பாட்டில் தொடர்ந்து இருந்து வருவதாகும். 9 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த மலைப்பாதையில் 5 கோபுரங்களும் மொத்தம் 3550 படிக்கட்டுகளும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ஸ்ரீவாரி மெட்டு பாதையாகுங்க. பாதை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்கம்மாபுரத்திற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்த பாதையாகுங்க. சமீப ஆண்டுகளாக திருப்பதி தேவஸ்தானத்தில் சீரமைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் ஸ்ரீவாரி மெட்டு காட்டு வழி பாதையில் தான் மக்கள் கூட்டமாக நடந்து வந்து திருமலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வாகன பாதை கிடையாதுங்க. திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசாபுரம் என்ற கிராமத்தில் கங்கம்மா என்ற பாட்டி சுண்டல் விற்று வியாபாரம் செஞ்சுட்டு வருங்காங்க. அதில் கிடைத்த வருமானத்தை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு கணவரோ பிள்ளைகளோ எந்த ஒரு உறவுமே கிடையாதாமாங்க. ஏண்டா பிறந்தோம் என்று அடிக்கடி குழம்பக்கூடியவங்க இந்த பாட்டி. அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக அதிகாலை பொழுதுல மலையேறி கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தில் கண்ட கங்கம்மா பாட்டி மலை ஏறக்கூடியவங்களிடம் போய், ஐயா நீங்கள் எல்லோரும் மலைக்கு எதற்காக செல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க. என்ன பாட்டி இந்த கேள்வி கேட்குறீங்க? திருமலை அடிவாரத்தில் இருக்கிறீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. மேலே பெருமாள் இருப்பது திருப்பதிக்கு அருகே உங்களுக்கே தெரியாதா அப்படின்னும் கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே மலையில் கோவில் இருப்பது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்க அந்த பாட்டி. ஒரு பத்தர் மட்டும் அவங்க மீது இறக்கப்பட்டு, அம்மா மலை மீது ஒரு சாமி இருக்கிறாரு, அவரை போய் தரிசனம் செஞ்சால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விற்கக்கூடிய நிலையானது இருக்காது, அவனை கோவிந்தா என்று சொல்லி கூப்பிட வேணும், அப்படி செய்தால் நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அந்த பாட்டிக்கு புரியும்படி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டி சுண்டல் கொடையோடு திருமலைக்கு ஏறியிருக்கிறாங்க. ஏழுமலையான கண்குளிர கண்டாலே போதும், அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டோமாமாவே. அந்த பக்தர் சொன்னாரே, எனக்கு நீ பிறவியே வேண்டாம் என்று மனம் முருகி வேண்டியிருக்கிறாங்க அந்த பாட்டி. தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பிய போதும் அந்த பாட்டி மட்டும் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு வயோத்தியர் அங்கே வந்திருக்கிறாரு. அம்மா சுண்டல் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. பாட்டியும் சுண்டலை கொடுக்க சாப்பிட்டு விட்டு அவர் பார்த்திங்கன்னா நடைய கட்டியிருக்கிறாரு. ஐயா சுண்டலுக்கு காசு கொடுக்காம போகிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்டிருக்கிறாங்க. அம்மா நான் ஒரு கடங்காரன், கல்யாணத்துக்கு வாங்கிய கடனுக்காக வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிவிட்டு கஷ்டப்படுறேன், சுண்டலுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நான் இங்கே வருவேன், அப்பொழுது காசு தரேன் அப்படின்னு கெஞ்சலாக சொல்லியிருக்கிறாரு. தனக்கு முன்னாடி வந்து நிற்பது உலகத்திற்கே படியளக்கக்கூடிய ஏழுமலையான் என்பது தெரியாத கங்கம்மா பாட்டி சரி நாளைக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி அந்த வயோத்திகர் வரல. இப்படி ஏமாற்றி விட்டாரு. அவர் பொறுமை கொண்டே இருந்திருக்கிறாங்க அந்த பாட்டி. ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிருக்கிறாங்க. பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக வைகுண்ட பதவியை கொடுத்து விட்டாராமா பரந்தாமன். மானிட பிறவி எடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்த அவர் பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதற்காக வாக்களித்து விட்டு கொடுக்கவில்லையே. இதனால தான் தெற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய அசுப சாலையில் இப்போது விழா காலங்களில் அவர் பவனி வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு செல்கிறாரு. திருப்பதி ஏழுமலையானுடைய அருளை பெறுவதற்கு வாழ்க்கையில் நன்மைகளையும் இறுதியில் வைகுண்ட பதவியும் தரக்கூடிய புண்ணிய கதையாக கங்கம்மா கதையானது சொல்லப்படுதுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு கீழ் திருப்பதியில் மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த விழாவின் போது கங்கம்மாவுக்கு பொங்கல் வைத்து படைக்கப்படுதுங்க. கங்கம்மா கோவிந்த கடவுளின் தமக்கையாக சொல்லப்படுறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருமலை, திருப்பதி, ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.